ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றகடை. இந்த திருக்குறளுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? முட்டாளுக்கு பணம் வந்தா அவன் கூட இருக்கவன் ஜால்ரா போகிறவன்லாம் சந்தோஷமாக இருப்பான். உன்ன மாதிரி உண்டாம்பான். அவனுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் கிடைக்கும், சரக்கு வரைக்கும். அவன் எப்போதும் இவங்கள புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். உற்றார் உறவினர்கள், அவனுடைய உற்றார் உறவினர்கள் பட்டினி கிடப்பார். இதுதான் இந்த திருக்குறளுக்கு விளக்கம். ஏதிலார் ஆற மற்றவர்கள் பசியார. யார்? பணக்கார முட்டாள், ஒரு முட்டாள்கிட்ட பணம் நிறையா வந்தால் என்ன, அவன் பக்கத்தில் உள்ளவங்களாம் அதான் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. பேதைன்னா முட்டாள்னு அர்த்தம். அந்த முட்டாளுக்கு நிறைய செல்வம் வந்தது ஏதோ ஒரு காரணத்தினால. அவன் உடன் பிறந்தவர்கள் பட்டினி கிடப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையோ அல்லது ஊழ்வினையோ ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் வறுமையில் வாடுவார்கள். அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான் பணக்காரன் இருக்கிறவன். அவனுக்கு கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி நிறையா பேர் இருப்பாங்க. பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க ரொம்ப வறுமையில் வாடுவாங்க. இவன் வளரும்போது வாழ்க்கையில் நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் மறந்துடுவான். என்ன, அவனுக்கு அப்பொழுது ஜால்ரா யார் போடுறாங்களோ அவங்கள மட்டும் அவன் நல்லபடியாக வச்சுருப்பான். அவனுக்கு வேண்டிய எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஏன்னா தன்னை புகழ்கிற தொட்டு. அதை தான் இந்த திருக்குறளில் வலியுறுத்தி வள்ளுவர் கூறுகிறார். இதை நான் கூறவில்லை. ஏதிலார் ஆர தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றகடை. அதாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யாத நீ இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்து விட போகிறாய்? இந்த நாட்டுக்கு என்ன செய்து விட போகிறாய்? உன்னிடம் பணம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? உன்னை வளர்த்து காப்பாற்றிய உறவினர்களுக்கு நீ உதவி செய்யாத பொழுது இந்த சமுதாயத்திற்கு எந்தவித உதவியும் செய்ய மாட்டாய். அதனால் நீ இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். இதை நான் சொல்லலை, வள்ளுவ பெருமான் சொல்கிறார். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.